லண்டன் 4 சேனல்ல காட்டானே. இந்த அக்கிரமத்தை செய்வதற்கு அரவணைத்துக் கொடுத்தது யார்? நீ அல்லவா? அம்மா முதலமைச்சரா இருந்தா இந்த அக்கிரமம் நடந்திருக்குமா? இந்திய ராணுவம் போகலன்னா தமிழக போலீஸ் போயிருக்கும். நீலடா இந்த பாவத்தை செய்த. டெசோங்கிற யாரை ஏமாத்த? ஐக்கிய நாட்டு சபை குழுவுக்கு அவர் தீர்மானம் போடுறானா? சர்வதேச பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து கொள்ளுகிற டெசோ மெட்ராஸ்ல சுத்தின பிச்சைக்காரனை எல்லாம் கூட்டி செத்துப்போன முரசொலிமாரன் வச்சிருந்த பழைய கோட்டு சூட்டை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டு இவனுள்ளே ஒருத்தர் நைஜீரியா, நீ ஆஸ்திரியா, நீ ஆஸ்திரேலியான்னு நாடகம் போட்டு இவனு வீரமணியும் சேர்ந்து தீர்மானத்தை தயார் பண்ணி ஸ்டாலின் கொடுத்து விட்டுட்டானோ. அவன் டிஆர் பாலுவை விட்டுட்டு போறான். நீயா இருக்க? நான் கேட்கிற ஐக்கிய நாட்டு சபையினுடைய குழுவே இலங்கையில மனித உரிமை மீறி இருக்கிறது அறிக்கை தந்து நாட்கள் ஆகிட்டப்பா. ஓ அறிக்கைக்கு என்ன அர்த்தம்? ஓ அறிக்கைக்கு என்ன பலம்? நீ இந்திய சர்க்காருக்கு, சோனியா காந்தி சர்க்காருக்கு, மன்மோகன் சிங் சர்க்காருக்கு நிர்பந்தம் கொடுத்தியா? நெருக்கடி கொடுத்தியா? இதை ஏற்க முடியாது, நாங்க வெளியேறும் சொன்னியா? நீ இல்லையே. வட்டமேசையை தூக்கி போட்டியா? வளைகாப்பு வைபவத்தை நடத்தினியா? வங்காளதேசத்தை இந்திரா காந்தி வாங்கி கொடுத்தது மாதிரி சோனியா காந்தி அவர்களுக்கு தமிழீழத்தை வாங்கி கொடுன்னு வாய் திறந்து சொன்னியா? ஒன்னும் சொல்லலையே. ஐரோப்பிய நாடுகள் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வந்துட்டான். ஒரு கண்ட்ரியில பொருளாதார தடை விதிச்சுட்டு அந்த நாடு காணாம போயிடும், பிச்சைக்கார தேசம் ஆயிடும், நிலைமை சிக்கலாகுது. அப்ப அந்த நாய்க்கு ராஜபக்சேக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் தேவைப்பட்டது. அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் தேவைப்பட்ட பொழுது அன்றைக்கு பயன்பட்டவர் கைக்கூறி கருணாநிதி. அவன் சொன்னா ஒரு குழுவை அனுப்பு, அந்த குழுவினுடைய அறிக்கை வச்சுட்டு ஊரையும் ஏமாத்தலாம், உலகத்தையும் ஏமாத்தலாம், உனக்கும் வசதி எனக்கும் வசதின்னா. இவன் ஒரு குழுவை அனுப்பிட்டான். டிஆர் பாலு தலைமையில் ஒரு குழு போகுது. கனிமொழி அதுல எல்லாம் போறா. அவ எல்லா குழுவிலும் இடம் பெறுவா. எங்க ஊர்ல இருந்து ஒரு எம்பி போனா, அவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு இலங்கை பிரச்சனையும் தெரியாது, அங்க யுத்தம் நடந்ததுன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவளும் அந்த குழுவில் போறா. நான் டிஆர் பாலுட்டே போன் பண்ணி, இந்த அம்மாக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன். அதுக்குதான் கூட்டிட்டு போவாங்களாங்கிறாங்க. இந்த குழு கொழும்புல போய் இறந்து தமிழ்நாடு போலீசாரால் தேடப்படுகிற குற்றவாளி டக்ளஸ் தேவானந்தா தமிழ்நாடு நீதிமன்றத்தால் பிடிவார் என்று பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளி டக்ளஸ் தேவானந்தா கொழும்பு விமான நிலையத்தில் போய் இறங்கினோட கனிமொழி அவன் கையை பிடிச்சு குலுக்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஷேமாச்சு. போதும் போதும் பார்த்துக்கலாங்களா? நாடகம் என்ன சீப்பஸ்ட் நாடகம். ராஜபக்சே கொடுத்த பரிசை வாங்கி அறிவாலயத்தில் வச்சுக்கிட்டே இப்ப எதுக்கு பேசுற? அம்மா இப்படி இளத்தமிழர்களுக்கெல்லாம் அதிமுக சாதகமா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே குடியாத்தத்துல. நாஞ்சில் சம்பத்து சொல்லுகிறேன், இன்னைக்கு அம்மாவின் கையில் சுழலுகின்ற போர்வாளாக தமிழகத்தில் தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு கருவியாக இருக்க விரும்புகிற நான் சொல்லுகிறேன். வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ராஜபக்சேயை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்றும் இலங்கையோடு வைத்திருக்கிற ராஜீவ் உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்றும் கல்வெட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அம்மா. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் மரணத்தின் மடியில் நிற்கிறார்களே 3 தமிழர்கள். கருணாநிதி கவலைப்பட்டதுண்டா? கண்ணீர் சிந்தனதுண்டா? அவங்களுக்காக திரும்பதியும் போட்டதுண்டா? நளினி மரண தண்டனை விதிச்சு அவளுக்கு ஆயுள்